ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு #, யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விஜய் சிம்மர். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக, நம்ம மிக்கி மவுஸ் ப்ரோ அண்ட் நம்ம சோ மிட்டாய் திலீப் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப அழகா இருக்கிற ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் எப்போத்துல இந்த வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் அப்போதான் வீடியோலாம் பண்ணிட்டு நம்ம லாக்டவுன் முன்னாடி முகேஷனா கூட பண்ணுவேன் ப்ரோ. ஓன் வயசு முகேஷனா கூட பண்ணிட்டு அப்படியே நான் வந்தேன் ப்ரோ. முகேஷனா கூட நான் ஒன்று அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம லாக்டவுன் ஃபுல்லாக போலீஸு, நான் தனியாக வீடியோ பண்ணிட்டு ஏதோ ஒரு 1 லட்சம் இப்போ தான் அடித்தேன். இன்னும் நிறைய அடிக்கணும். அடிச்சுட்டு இப்போ தான் ஒன்று சூறை விட்டு வரணும். கண்டிப்பாக அடிக்கணும். விட்டுருமே சூறு வேறு மாதிரி. ஆமாம் கண்டிப்பாக. இதோ மச்சான் பேசு. நீ எப்படி ப்ரோ? நான் எப்படி தான் ப்ரோ சரிதா ப்ரோ. பார்த்தா எப்படி ப்ரோ? நான் எப்படி வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபஸ்ட்டுலாம் வந்து எனக்கு யாரும் வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. அப்போல்லாம் வந்து நான் என்கிட்ட செல்லு இருக்கும், ஒரு செடி இருக்கும். அந்த செடியில் நான் செட்டிங் பண்ணிடுவேன். செட்டிங் பண்ணிட்டு அப்படி வீடியோ பண்ணுவேன். திடீர்னு கீழே வந்து செல்லு ஓடியும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இப்படி வந்தேன். ஆனால் நான் இப்படிலாம் வந்து என்னை என்ட்ரி எடுப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சிலாம் பார்க்கல. உண்மையிலே நான் இப்படிலாம் வந்து ஒரு 4 பேருக்கு நான் தெரியுவேன். நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் உண்மையிலே நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் ஜெயிச்சு காட்டுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. எல்லாமே உங்ககிட்ட தான் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் இங்கே சப்போர்ட் பண்ணணுமே. கண்டிப்பாக இன்னும் நிறைய வேறு லெவலில் நாங்கள் இன்னும் பண்ண ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக உங்களை ஜாலியாகவே நீங்கள் எங்களை நினச்சி பார்ப்பீங்க. இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பயங்கரமாக பண்ணுவோம் வேறு லெவலில். ஓகே ப்ரோ, ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன பிளான், என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்ன பிளான் வந்து வீடியோ பண்ணணும், அப்படியே ஒரு ரீச் ஆகணும். அப்புறம் என்ன சொல்கிறேன், வேலைக்கு போயிட்டு அப்படியே ஒரு நம்ம செட்டில் ஆகிடணும். நம்ம ரீச் ஆகிட்டா போதும். ஒரு 10 பேர் தான் அவன் தான் அந்த பையன், அவன் தான் அப்படி தான் போதும். நீங்கள் ப்ரோ? எனக்கு எப்படின்னா ப்ரோ, எங்கள் வாழ்க்கையில் எப்படின்னா சொன்னேன்னா, எங்கள் அம்மா அப்பா காப்பாற்றணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா அம்மா எங்கள் அக்காவுக்கு நல்லா மேரேஜ் பண்ணணும். நான் கஷ்டப்பட்டு என்னோடய உழைச்ச காசில் எங்கள் அக்கா காசு கையில் ஒரு 2 லட்ச ரூபா குத்தி, இந்தம்மா வச்சுக்கம்மா சொல்லிட்டு நான் நல்லபடியாக சந்தோஷமாக கொடுக்கணும் ப்ரோ. நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா இவன் பொறுக்கி, என்னடா இவனுக்கு எப்படிங்கிறான் அவன் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. அவங்க அதில் நம்ம ஜெயிச்சு காட்டணும் ப்ரோ. எனக்கு அதுதான் ப்ரோ வரணும் ஒரு ஆசை, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. வேறு மாதிரி ப்ரோ கோச்சு வானா கண்ணாடி போட்டு வேறு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடல, நீங்கள் ஹிட் ஆகலாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க இந்த டைம்? ப்ரோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. நான் அவங்க தான் நம்ம வீடியோ போட்டால் தான் நம்ம ஃபாலோவர் இதெல்லாம் ஏறும். நான் அது நம்ம போடலாத ஏறாது. போடலன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இன்ஸ்டா செலிபிரிட்டி நீங்கள் இல்லை, நீங்கள் என்ன இந்த வேலைக்கு போயிருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க? அப்புறம் நம்ம காகிதம் மாதிரி அப்படியே சுற்றணும், தம்மு வச்சுட்டு அப்படியே ரோடு பொறுக்கணும். அவங்க தான். நீ என்ன பண்ணிருப்பீங்க? நான் வந்து ப்ரோ எப்படி சொல்கிறது, பசங்க நிறைய பேர் சேர்ந்தேன். நான் வந்து இப்படி இன்ஸ்டாவில் வந்தேன், சும்மா தான் வீடியோ பண்ணேன். ஆனால் இவ்வளோ பேர் பார்க்குறேன்னு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன்னா, பசங்களை சுற்றிக்கின்னு அட்டகாசம் பண்ணிக்கின்னு அங்கே போயின்னு போலீஸார்கிட்ட அடி வாங்கிக்கின்னு அப்படிலாம் வந்து அசிங்கமாகிடுச்சு எனக்கு. எங்கள் அம்மா அசிங்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா கூட தெரியாது நான் இப்படிலாம் வீடியோ பண்ணுறது, இப்படிலாம் இருக்கிறேன்னு எங்கள் அம்மா கூட தெரியாது. எங்கே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லாமா, இருமா வேலைக்கெலாம் போகலாமா, நான் யூடியூப்லேயே நான் இன்ஸ்டாலேயும் நான் வந்து வீடியோ பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணி எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, நான் உங்ககிட்ட டிவியில் நின்று காட்டுறேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆண்ட்ராய்டு புண்ணியத்தில் எனக்கு வந்து இது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எதிரில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் ப்ரோ. உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி 2 பேரும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பற்றி சொல்லுங்க ப்ரோ. யோசிக்கிறேன் லவ்னா எப்படி ப்ரோ, எப்படி சொல்கிறது, உண்மையிலே நான் உண்மையாக சொல்கிறேன். இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணை பிடிச்சேன், லவ் பண்ணி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க. நானும் மெசேஜ் பண்ண சொல்ல அவங்களும் என்ன பண்ணாங்க, நான் பேச உங்களை ஃபோனில் பேச சொல்ல என்ன ஆயிடுச்சு, உங்கள் வாய்ஸ் க்யூட் ஆகுது, நல்லாயிருக்கு, உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப க்ரஷ் ஆகுது அப்படிலாம் சொன்னாங்க. நான் அவ்வளோலாம் அப்போ நினச்சி, என்னால் அந்த பொண்ணு திடீர்னு வெத்துன்னு இப்படி சொல்லுது அப்படிலாம் நினச்சி பார்த்தேன். அப்போ லவ் பண்ணு சொல்லிச்சு, நானும் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பண்ணுறது சரியில்லை, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பேசின்னு இன்னொருத்தங்கிட்ட பேசுது. அப்போ நம்ம இப்போயே இப்படி பண்ணேன்னா அப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி கேரக்டாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம லைஃப் என்ன எப்படி போவோம், எப்படி வரும், நம்மளுக்கு கெட்ட பேர் தான் அவன் சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை வேணாம் சொல்லிட்டு விட்டோம். இதுமாரி நான் லவ்வே பண்ணக்கூடாது, அம்மா அப்பா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிடணும் நான் இன்னுமே இருக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக அம்மா அப்பா பார்க்குற கல்யாணம் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உண்மையாக சொல்லணும், லவ் பொண்ணு கல்யாணம் பண்ணேன்னா உண்மையிலே நம்ம கோர்ட்டில். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக இருக்கீங்க. கண்டிப்பாக படத்தில் நடிக்கணும்னு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆசை உங்களுக்கு இருக்கும். படத்தில் யார் கூட நடித்தா உங்களுக்கு ஒரு ட்ரீம், இவங்க கூட இந்த ஹீரோ கூட நடிக்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்கும்ல, நம்ம யார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நம்ம ரசிகர் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் தான் ப்ரோ.
உண்மையிலே இல்லையே தளபதி நம்ம ரசிகர் பார்த்தா விஜய் தான். உண்மையிலே தனுஷ் ரசிகர் சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒல்லியாக தான் இருப்பாங்க. விஜய் ரசிகர் பார்த்தீங்கன்னா நின்று சண்டை போடுவாங்க அந்த மாரி ப்ரோ. நம்ம ரசிகர் அதான் புள்ளிங்கோ. தலை ரசிகர் தலை ரசிகர்லாம் வந்து பாதி பேர் தலைலாம் வேற லெவல் ப்ரோ. உண்மையில நான் சொல்றது சொல்லி தப்பா நினச்சிக்காதீங்க. தலைலாம் வேற லெவலு, தனுஷும் வேற லெவலு, தனுஷே வேற லெவல். இல்ல தளபதி விஜய் வேற லெவல். நீங்க சொல்லுங்க ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ. உண்மையிலே பொங்கலுக்கு எங்க படம் வர வேண்டியது, லாக்டவுனால எங்க படம் வரல. வந்துருந்துச்சுன்னா நீ சொல்ற தனுஷ் தான்டா. ஆமாடா தனுஷ் தான்டா அவன் ரசிகர். சரி அவங்க சொல்லுறதுலாம் போய் தான், அவங்களாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு தனுஷ் தான் சண்டை போட. அப்படியே நீங்களே சொல்லுங்க. நீங்க விஜய் ரசிகர் யார் ரசிகர் கமெண்ட் பண்ணுங்க. ரசிகரா நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கமெண்ட்ல நாங்க பாக்குறோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. இப்போ நீங்க இன்ஸ்டா செலிபிரிட்டிஸா இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல யார் பிடிக்கும்? எங்களுக்கு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா என்ன தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணுறேண்ணா, நல்லா ஃபன்னாக பண்ணுறேண்ணா, மற்றவங்க நல்லா இல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு பிடிச்சது நான் போடுறேன். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது உங்களோட இருப்போம்னா ப்ரோ. எனக்கு இன்ஸ்டாவில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா சிக்கன், பிரசாந்த் ஸ்மைலி, அதுக்கப்புறம் வந்து கிஷோரு, நம்ம பர்னியானா, சோமிட்டா திலீப்பு, அதுக்கப்புறம் சின்ன முகேஷ் நம்ம எல்லோரும் விஜய் சமீர் விஜய் சமீரா இவரெலாம் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. உண்மையிலே எனக்கு பிடிக்கும். நிறைய பேரை பிடிக்கணும் ப்ரோ. எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் பார்ப்பேன், எல்லா வீடியோ நான் பார்ப்பேன், ரொம்ப ரசிப்பேன். ஆனால் நான் லைக் போட மாட்டாரு. லைக்லாம் ப்ரோ நான் ப்ரோ எப்படி ப்ரோ லைக் போடாமல் இருப்போம் ப்ரோ. நம்ம வந்து போனோம் இல்லை, நம்மளும் கூட ஒருத்தவங்களை வளர்த்து விடணும் ப்ரோ. அதான் ப்ரோ நம்மளுக்கு ஆசை. இப்போ ஒருத்தர் நம்ம நிறைய பேர் அம்மிக்கி விடுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிடிக்காது ப்ரோ. நம்ம கூட இதோட அம்மிக்கி மோசம் வா ப்ரோ நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கூட ஆசை வராங்க ப்ரோ. நம்ம அவங்க வளர்த்து விடணும். இப்போ நம்மளே வந்து இப்போ அவங்களே கயிறு போட்டு வலிக்கணும் ப்ரோ. நம்ம காற்று நூல் மாதிரி அவங்கள வலிச்சுனே போயினே இருக்கணும் மேலே. அவங்களும் வரணும் ஒரு ஸ்டேஜ். என்ன சொல்ல ப்ரோ? என்ன ப்ரோ சொல்லுங்க. அது உங்களுக்கு யார் இன்ஸ்டா ரொம்ப பிடிக்கும்? என்ன ப்ரோ சாப்பிட்டியா ப்ரோ? என்ன ப்ரோ சாப்பிட்டியா ப்ரோ? கேட்டேன்டா. கேள்றா என்ன ப்ரோ இன்ஸ்டால எனக்கு எல்லாம் பிடிக்கும் ப்ரோ. எல்லா வீடியோ சூப்பராக பண்ணுறான். இப்போ ரீச்சாக இருக்கிறான். இவன் தான் வாய் காட்டுறான். ஐயோ ரொம்ப கோண வாய் மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாம் பிடிக்கும் ப்ரோ. முகேஷ்ண்ணா, பிரசாந்த், சிக்கம், பர்னாண்ணா, ஏதோ மெயினி நீங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மிக்கி போஸு எல்லாம் பிடிக்கும் ப்ரோ. ஜாலியாக தான். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியாக இருக்கீங்க, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் யாரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு ஸோ நம்மளும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம், சூப்பராக இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி யார் ப்ரோ? அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ப்ரோ, இது மாதிரி நான் தனியாக வீடியோ பண்ணேன். எனக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு விருப்பம் ப்ரோ. நான் இன்ஸ்டா டிலேட் பண்ணிட்டு பட்டன் செல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்டு செல்லு ஒன்று வாங்கி நான் ஒரு 2 வீடியோ பண்ணியிருந்தேன், 3 வீடியோ பண்ணியிருந்தேன். நம்ம வீடியோ வாட்ஸ்அப்பில் பிரசாந்த் ஸ்மைலின்னு ஒருத்தங்கிறான், அப்புறம் நம்ம சிக்கம் இருக்கான். அப்புறம் பிரசாந்த் ஸ்மைலி கூட பண்ணேன், கொஞ்சம் நிறைய ஃபாலோஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கம் மணி கூட பண்ணேன், கொஞ்சம் நிறைய ஃபாலோ வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் தனியாக பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம பண்ண தான் ப்ரோ நிறைய பேர் பார்க்குறாங்க. எங்கே ப்ரோ சிக்கன் ப்ரோ இல்லையா ப்ரோ, இதுரா மிக்கி மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. ஆனால் நான் ஃபஸ்ட்டெல்லாம் இப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி சொல்கிறாங்களா ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எல்லாம் உங்களுக்கு தான் ப்ரோ. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் ப்ரோ எனக்கு, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. எங்கள் அம்மா சப்போர்ட்டு, எங்கள் அப்பா சப்போர்ட்டு, எங்கள் அக்கா சப்போர்ட்டு, நீங்கள் தான் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ எல்லாமே எங்களுக்கு. பசங்க அதான் நீங்கள் தான் எல்லாருமே இல்லை. சொல்லு ப்ரோ. அதான் நீ யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு யூஸ்ல பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரோ? ஃபஸ்ட்டு நான் முகேஷ் நான் பார்த்து அந்த ஓன் வயசுலாம் அப்போல்லாம் மஜா தான். ஓன் வயசு அதெல்லாம் அச்சிக்க முடியாது. ஓன் வயசுலாம் மஜா பண்ணிட்டு அதனால் ஆனால் அந்த முகேஷ் நான் பார்த்து நான் ஒன்று கற்றுக்கினா அப்போல்லாம் ஓன் வயசாக பண்ணி தெரியாது. முகேஷ் நான் பண்ணுறான் நான் எனக்கு பண்ணி தெரியாது. நான் ஒரு அடி பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஓன் வயசு என்ன தெரியுமா ப்ரோ? சோமிட்டா நாங்கள் ஒரு போல் மீட்டா, அவங்க தான் போல் மீட்டா, ஃபுல்லாக போல் மீட்டா மாதிரி இருக்கும். அப்போ நான் குண்டா இருப்பேன் போல் மீட்டா மாதிரி. அதான் சரியா அந்த பார்த்துட்டு அப்படியே ஓன் வயசு பண்ணிட்டு அப்படியே ஒரு வந்துட்டேன் ப்ரோ. அப்படியே நான் இப்போ தனியாக பண்ணிட்டு இப்போ நான் ஏதோ மேலே ஏதோ ஒரு 1 லட்சம் இப்போ வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் குடிச்சிக்கிற 1 லட்சம் அடிக்க போகிறீங்க. ப்ரோ அச்சிருவோம் ப்ரோ. கண்டிப்பாக இன்னும் 2 லட்சம் இன்னும் இந்த 2 வாரம் இல்லை ப்ரோ, ஒரே வாரத்தில் அச்சிருவோம் ப்ரோ. கண்டிப்பாக வந்து 1.2 இருக்கேன் ப்ரோ. 9.2 இருக்கேன். கண்டிப்பாக அடிப்பேன் ப்ரோ. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் ப்ரோ நான் அச்சிருவேன். உண்மையிலே கண்டிப்பாக நான் இன்னும் நோக்கி நிறையா போயினே இருக்கணும். நான் நல்லா நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் ப்ரோ. இப்போ வேறு கொஸ்டின்ஸ்? ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒரு டேயில் ஏதாச்சும் ஒரு சாங் பண்ணுறீங்களா? நம்ம லைவாக பண்ணி காமிக்கிறீங்களா ப்ரோ? சும்மா நான் ஓன் வயசுலாம் பண்ண தெரியாது ப்ரோ. ஓகே சும்மா காமெடி பண்ணுவேன் ப்ரோ. ஓகே நான் ஒருத்தனை சொல்லுவேன், டேய் கீரை கூசுன்னுவேன், அப்புறம் டேய் பூண்டை கூசுன்னுவேன், டேய் புதினா கூசுன்னுவேன்.
அப்படிலாம் கலாய்ப்பு போகிறேன். அப்புறம் கட்டில் கம்பி கூச்சி தும்பின்னுவேன். கட்டில் கம்பி கூச்சி தும்பியான்னு சொல்கிறாங்கன்னா கட்டில் இப்போ நிறைய பேர் இரும்பு கட்டில் தானே படுக்கிறாங்க. அதான் கட்டில் கம்பி, மழை வந்தால் இருக்கும் மேலே தும்பி. அதான் அப்புறம் சொப்பில் கப்பு கப்பில் பாயசம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சொப்பில் ஒரு கப்பு இருந்தால் தான் நம்ம பாயசம் ஊற்றி குடிக்க முடியும். அதான் சொப்பில் கப்பு கப்பில் பாயசம். என்ன பெருசாரும் இவங்க சொல்லுவாங்க கேளுங்க டைலாக். நீ பேச டைலாக்லாம் தெரியாது. சொப்பில் கப்பு கப்பில் பாயசம் அப்படின்னா அது போடு. கட்டுமா கட்டில் நீ சொல்கிற சொல்லு, நீயே சொல்லு. திரும்பி சொல்ற. திரும்பி நீ சொல்லு. கட்டுமா கட்டில் திரும்பி சொல்லு. கட்டுமா கட்டில் திரும்பி சொல்லு. டேய் ஓகே ப்ரோ. இல்லை நேற்று சொல்லிச்சு ப்ரோ தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி மிக்கி மோஸ் அழகாக இருக்கிறான், அந்த சிரிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்ககிட்ட தனியாக போயிட்டு லவ் சொல்லு, இந்த மாதிரி லவ் பண்ணுறேன். நான் தான் சொல்கிறேன் நேற்று காலையிலே வந்தாமா உன் மனே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன். எப்படி இப்படிலாம் இருக்கலாமா சொல்லு. அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசின பேச்செல்லாம் கேட்டு நான் செதறிட்டேன். இதுக்கப்புறம் வேணாம். ஐயோ நீ வானே மானா பாண்டிச்சேரி ஊரட்டியானுங்க வேணா சென்னை தான் அந்த மாரி இப்படிலாம் சுத்தனாதான் உண்மையில நான் யாரு சொன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். கட்டுமா கட்டல சொப்புல கப்பு கப்புல பாயசம்.